வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது இம்ரான் சார் குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டா ஒட்டகக்கறி கிரேவி தான் செய்ய போறோம். இது வரைக்கும் நம்ம ஒட்டகக்கறி கிரேவி செஞ்சு வீடியோ போடவே இல்லை. இன்னைக்கு ஒட்டகக்கறி கிரேவி செஞ்சு வேற லெவலில் சாப்பிட போறோம். வாங்க, அது ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைலில் எப்படி செஞ்சு பார்க்கலாம். சமைக்க ஆரம்பிக்கலாம். மக்களே, ஒட்டகக்கறியை நல்லா கழுவி வச்சிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். அந்த கறியை வேக வைக்கணும். ஃபர்ஸ்ட் கறியை வேக வச்சுட்டாக்க இங்கே நம்ம கிரேவி ரெடி பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒட்டகக்கறி கிரேவி வீடியோவை முழுசாக பாருங்க. ஒட்டகக்கறி கிரேவி எப்படி செய்யறேன்னு, எப்படி சாப்பிட்றேன்னு. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகை இடிச்சு வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு இடிச்சு வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். 1 கிலோ ஒட்டகக்கறி இது. வீடியோ முழுசா பாருங்க. ஒட்டகக்கறி கிரேவி தான் செஞ்சு செம்மையா சாப்பிட போறோம். கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அது ஒட்டகக்கறியை வேகிறது லேட் ஆகும். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு மூடி விட்டுருங்க. 40 நிமிஷம் நல்லா வேகட்டும். கறி பஞ்சு பஞ்சா வேகணும். சரிங்களா? 40 நிமிஷம், 1/4 மணி நேரம் ஹை ஃப்ளேமில், மீதி 25 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில். இப்போதான் கறி வந்து நம்ம பஞ்சு பஞ்சா நல்லா வேகும். ஓகேங்களா? 40 நிமிஷம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ கிரேவி செய்யறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயிடுச்சு. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய சைஸ் பட்டை, 1 ஸ்டாரு, 2 ஏலக்காய், 4 லவங்கம் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒட்டகக்கறி வந்து ரொம்ப சூடு. இதில் நம்ம அதிகம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா அதிகமாக சேர்த்தோம்னா ஓவர் சூடாயிடும். ஸோ மசாலாலாம் குறைச்சிக்கணும். இந்த வீடியோ பாருங்க. ஒட்டகக்கறி வந்து இப்படி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அதோட பலன் முழுசாக நமக்கு கிடைக்கும். அதில் மசாலா அதிகமாக கொட்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த சூடும் நம்ம உடம்புல சூடும் ஓவர் ஹீட் ஆகிடும். ஸோ மசாலாலாம் குறைச்சிங்க. இது வீடியோ பார்த்து இதே மாதிரி சமைங்க, சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஒரு பெரிய தக்காளியை பொடிச்சா கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா இதுலேயே வதக்கணும். தக்காளியும் ஒரு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம லைட்டா மசாலாவை சேர்த்துக்கலாம். அது என்னென்ன மசாலா மட்டும் பாருங்க. மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன். இவ்வளவுதான் மசாலாவே, வேற எந்த மசாலாவும் இல்லை. கறியில பிளாக் பெப்பரை சேர்த்து வேக வச்சிருக்கோம். சரிங்களா? வேற எந்த மசாலாவும் அதிகமாக இதில் சேர்க்கல. இந்த அளவுக்கு மசாலா சேர்த்து செஞ்சீங்கன்னா கறி சாப்பிட்றதுக்கும் அருமையா இருக்கும். நம்ம உடம்புக்கு சூடும் அதிகமாக ஏறாது. சரிங்களா? மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கறி சேர்த்துடலாம். ஒட்டக கறியை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இது அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கலாம். சரிங்களா? வேக வச்ச தண்ணியோடு சேர்த்தாதான் நம்ம கறியோட முழு நன்மையும் கிடைக்கும். அதில் மிளகு போட்டு வேக வச்சோம். இந்த மிளகும் எல்லாமே இப்படி சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விடும். சரிங்களா? சூப்பரான ஒட்டகக்கறி கிரேவி ரெடி ஆயிடும். பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குல்ல? நல்லா கொதிக்கட்டும் ஒரு 1/4 மணி நேரம். சரிங்களா? மக்களே, நம்ம ஒட்டக கிரேவி சூப்பரா இருக்கு பாருங்க. கறி அப்படியே பஞ்சு மூளை சாஃப்டா வெந்திருக்கு. வேற லெவல் இருக்கு பாருங்க நம்ம கிரேவி. அவ்வளவுதான் மக்களே. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை அப்படியே தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. வேற லெவலில் ஒட்டகக்கறி கிரேவி ரெடி. வாங்க மக்களே, சாப்பிடலாம். மக்களே, இன்னைக்கு செஞ்ச நம்ம ஒட்டகக்கறி பாருங்க. ஒட்டகக்கறி கிரேவி சப்பாத்தியும் வேற லெவலில் சாப்பிட போகிறோம். ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன்.
ஒட்டகக்கறி கிரேவி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். ஒட்டகக்கறி கிரேவி போகணும் ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போதான் அந்த டைம் கிடைச்சிச்சு. ஒரு பிரியாணி ஒன்று போட்டலாம் ஒட்டகக்கறியில். பிஸ்மில்லா. அடிபொலி மக்களே, வேற லெவல். ஒட்டகக்கறி கிரேவி என்னால இவனே சமைச்சு இவனே வேற லெவல்னு சொல்லுங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த கிரேவியோட அருமை உங்களுக்கும் தெரியும். ஒட்டகக்கறி நம்ம எங்க போகணும்னு கேட்காதீங்க, வேற எந்த கறி போட்டும் இதே மாதிரி செய்யுங்க, சூப்பரா இருக்கும். ஓகே மக்களே, சூவியான கிரேவி சாப்பிட போறேன். நீங்களும் சமையல் சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் சாப்பிட போறேன். வணக்கம், பாய்.